இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது கூட இந்த தைராய்டு, பிசிஓடி, உடல் எடை அதிகரிக்கு அப்படின்னா, நீங்க என்ன வகையான சிகிச்சை முறைகள் வந்து முதல்ல எடுத்துக்கணும்? முதல்ல எடுத்துக்க வேண்டியது டீடாக்சிஃபிகேஷன் தான். இந்த டீடாக்சிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நபருக்கு நபர் வந்து இது மாறுபடும். ஸோ ஒருத்தர் வந்து உடல் எடை வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க, வாத சம்பந்தமான ஒரு உடலா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நாள் நம்ம டீடாக்சிஃபிகேஷன் குடுத்தால் போதும். அதே மாரி சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஃபம் அதிகரிச்ச ஒரு நபரா இருப்பாங்க. இந்த நபரும் அப்படிதான். ஏன்னா உடல் எடை அதிகமா இருந்தது. ஸோ இவங்களுக்கு 7 நாள் கொடுக்கக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பித்த உடலினரா இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் எடை அதிகமா இருந்ததுன்னா 7 நாள் கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சை முறையும், இல்ல உடல் வந்து எடை கம்மியா தான் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து 1 நாள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறை. கூடுதலாக வாந்தி வர்றதுக்கான சில சிகிச்சை முறைகள், வமன சிகிச்சை முறைகள் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறைகள வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, முதல்ல உடல் வந்து டீடாக்ஸ் ஆகும். அடுத்தது நம்மளுடைய கர்ப்பப்பைய வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள். இது வந்து இந்த பீரியட்ஸ் வரக்கூடிய காலகட்டத்தில ஸ்ரீகேர் தைலம் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அடுத்ததாக உங்களுடைய கல்லீரல வந்து பாதுகாக்கிறதுக்கான சில மருந்துகளும், உணவு முறை மாற்றங்களும். நம்ம லேட் நைட் தூங்குறத அவாய்ட் பண்றது, நிறைய பாக்கெட் ஃபுட்ட வந்து அவாய்ட் பண்றது, அதே மாரி டாக்டர்ஸோட ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம பெயின் கில்லர்ஸோ, ஆன்டிபயோட்டிக்ஸோ எடுத்துக்கிறத தவிர்க்கிறது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும். முக்கியமா நைட்ல 10 மணிக்கெல்லாம் நம்ம வந்து தூங்கிட வேண்டியது அவசியம். ஸோ இது வந்து நம்ம கல்லீரல பாதுகாக்கக்கூடியது. தேவைப்பட்டா கரிசாலை, நெல்லி இந்த மாதிரியான உணவுகளையும் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அடுத்தது உங்களுடைய வளர்சிதை மாற்றத்தோட அளவ வந்து முறைப்படுத்தணும். ஸோ இதற்கு யோக பயிற்சிகள வந்து நம்ம கொடுக்கணும். உணவு முறை மாற்றங்களையும் வந்து கொடுக்கணும்.